அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அணைமேடு ஸ்ரீ ராஜமுருகன் மகா கும்பாபிஷேக விழா சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் மாவட்டத்தில் 56 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராஜமுருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே திசவிலக்கு கிராமம் அணைமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ராஜமுருகன் ஆசிரமம் 56 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 56 ஆண்டுகள் நினைவுபடுத்தும் விதமாக ஆசிரம வளாகத்தில் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்க திட்டமிட்டு அதற்கான பணியும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. ஆனால் முருகப்பெருமானுக்கு அழகன் என்ற பெயர் சிறப்பாக இருக்கிறது. அந்த அழகை சீர்குலைக்கும் விதமாக அவரை அவளை சின்னமாக முதற்கட்டமாக அமைக்கப்பட்டார் சிற்பி சித்தையன். அந்த சித்தையன் மாபெரும் முருகப்பெருமானை முனியப்பனாக மாற்றி அவரை தமிழகம் முழுவதும் கேலிக்கூத்தாக மாற்றிவிட்டார். தமிழகத்தில் பல்வேறு சர்ச்சைகள் எழும்பியது. இதனையடுத்து சிற்பக்கலை மாமணி விருது பெற்ற ஸ்பதிகள் முருகன் மற்றும் அசோகன் ஆகியோரின் வாயிலாக ஆசிரம நிர்வாகம் 56 அடி உயரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகன் திருவுருவ சிலை அமைக்க முடிவு செய்தது. இதனால் கடும் வேதனை அடைந்த ஸ்ரீ வெங்கடாச்சலம் அவர்கள் மாபெரும் வருத்தத்தை அடைந்தார். இதற்கான செலவு இவ்வளவு ஆகிவிட்டதே. சிற்பி சித்தையினால் மாபெரும் அவஸ்தைக்கு உள்ளானார். ஆகையால் அதனை மனதில் நினைத்து கொண்டு அவரை ஏதும் செய்யாமல் முருகப்பெருமானையை மனதில் நினைத்து கொண்டு மீண்டும் ஒரு தத்துருவமான முருகனை அழகாக வடிக்க திட்டமிட்டார். அதற்கான பணிகளும் நடந்தது. தமிழகத்தில் எண்ணற்றோர் கவலைப்பட வேண்டாம் என கோவில் நிர்வாகத்திற்கு ஆதரவு கொடுத்தது. ஆகையால் அந்த முருகனை சீர் செய்யும் விதமாக எண்ணற்றோர் அவர்கள் முடிந்த அளவு தானம் அளித்தனர். முருகப்பெருமானை தற்போது அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கும் விதமாக முருகப்பெருமானை உருவாக்கி இருக்கிறது இந்த கோவில் நிர்வாகம். இதனையடுத்து சிற்பக்கலை மாமணி விருது பெற்ற ஸ்பதிகள் முருகன் மற்றும் அசோகன் ஆகியோரின் வாயிலாக ஆசிரம நிர்வாகம் 56 அடி உயரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகன் திருவுருவ சிலை அமைக்க முடிவு செய்தது. தனது ஒரு ஆண்டுக்கு முன்பு துவங்கப்பட்ட இந்த சிலை அமைக்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிறைவுற்று அழகன் முருகன் என்ற பெயருக்கேற்ப மிக கம்பீரமான முறையில் ராஜமுருகன் ராகத்தில் காட்சி அமைக்கும் விதமாக அமைக்கப்பட்டு ஆசிரம நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்களையே மிகுந்த வரவேற்படையும் மகிழ்ச்சியினையும் ஏற்படுத்தியது என்றால் அது மிக என்றே சொல்ல முடியாது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் 2வது அதிக உயரம் கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்ட முருகனுக்கு இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று 23ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதனிடையே கடந்த 27ஆம் தேதி முகூர்த்தத்தில் நடுதல், முளைப்பாரி போடுதல், கங்கணம் கட்டுதலுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்த குடமிடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்று தீர்த்தக்கூட ஊர்வலமானது திருவுலக்கோவிலை அடைந்து விநாயகர் பூஜை புண்ணியமாக வாஸ்து சாந்தி, மிருதங்க சங்கரணம், கும்பலங்காரம் முதல் கால பூஜையாக பூஜைகள் பூர்ணஸ்தியுடன் நடைபெறுகிறது. திருக்கோலமடைந்த தீர்த்தங்கள் மற்றும் ஊர்வலமானது நீண்ட நேர வரிசையில் காத்திருந்தது. பக்தர்கள் 56 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகன் பாதத்தில் தீர்த்தத்தை ஊற்றி வழங்கி வழிபட்டு செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை 2ஆம் காலை, அதாவது காலை பூஜைகள் நாடி சந்தனம், பிரகாஸ்ததி, பூர்ணஸ்தி மற்றும் தீபாராதனையுடன் 56 அடி உயரம் கொண்ட அழகன் எம்பெருமான் ராஜமுருக பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் அன்று மற்றும் மகா தீபாராதனை நடைபெறுகின்றன என்று இதனையடுத்து ஆசிரம நிர்வாகத்தின் சார்பில் இன்று விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகள் ஆசிரம நிர்வாகிகள் ஞானகுரு வெங்கடாச்சலம் மற்றும் சுவாமிகள் ராஜேந்திரன் மற்றும் கண்ணன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். மாபெரும் சர்ச்சைக்குள்ளான முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு கம்பீரமான முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவோர்களுக்கு மற்றும் தமிழகத்தில் எண்ணற்றோர் இந்த முருகப்பெருமானை நினைத்து வருத்தப்பட்டனர். தமிழகத்திலிருந்து மலேசியா வரை இந்த பிரச்சனை வெடித்தது. முருகப்பெருமானை இவ்வாறு சீர்குலைத்து விட்டார்களே என மாபெரும் பேச்சு பொருளாக மாற்றப்பட்டது இந்த
ராஜமுருகன் சிலையானது. ராஜமுருகனை ஒரு முனியப்பனாக வடித்தார் சிற்பி சித்தையன். இதனால் கடும் மனவேதனை அடைந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் நிர்வாகிகள், கோவில் நிர்வாகம், அதாவது வெங்கடாஜலம் என்ற மாபெரும் ஒரு வேலையை அவரிடமே ஒப்படைத்துவிட்டு அவர் கண்டுகொள்ளாமல் இருந்தார். அவர் நன்றாக செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் அவர் இருந்து விடுகிறார். அப்பொழுது முருகன் சிலையை பார்க்கும் பொழுது முனியப்பன் போல் காட்சி தந்தது. அப்போதே இந்த கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டே நடக்கும் நிலையில் இருந்தது. ஆகையால் முனியப்பன் மாதிரி காட்சியளித்தமையால் முருகன் சற்று மெல்லியாக, அதாவது ஒல்லியாக இருந்தது. முருகன் என்றாலே அழகன் என்று பெயர் இருக்கிறது. ஆகையால் அப்படி இல்லாமல் முருகப்பெருமானை சீர்குலைக்கும் விதமாக சிற்பி சித்தையன் செய்தது மாபெரும் பேச்சு பொருளாக அமைந்தது. ஆகையால் ஒரு அழகாக, ஒரு அற்புதமாக முருகப்பெருமானை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வெங்கடாஜலம் அவர்கள் எடுத்த முடிவு இன்று முடிவு பெறுகிறது. மாபெரும் கும்பாபிஷேக விழா சேலம் மாவட்டத்தில் கோலாகலமாக நடைபெறுகிறது. இது தமிழகத்திற்கே மாபெரும் பெருமையாக அமைகிறது. முருகப்பெருமானை நினைத்து மனதில் நினைத்து கொண்டு வேண்டுவோர் அனைவர்களும் இந்த முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அருள்மிகு ராஜமுருகன் ஆசிரம வளாகத்தில் 56 அடி உயரம் கொண்ட முருகப்பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக அமையும். கும்பாபிஷேகமாக கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. நேரம் காலை 6:45 மணி முதல் 7:45 மணிக்குள் நடக்கிறது. இது மாபெரும் சிறப்பம்சமாக விளங்குகிறது. அதாவது கும்பாபிஷேகத்திற்கு முக்கியமாக குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனிடமாக கொண்டு கொங்கு நாட்டின் தாரமங்கலம் அருகில் சிரபங்கா நதி தீர்த்தத்தின் மலைமேல் ஸ்ரீ ராஜமுருகன் எனும் தெய்வ வெங்கடாஜல சுவாமிகளின் மூலம் வரும் பக்தர்கள் அருள்வாக்கு மூலம் பல நல்ல காரியங்கள் நடத்தி வருகிறார். அவ்வாறு சரண மரத்தில் வளாகத்தில் முருகன் திருவடிப்பை 56 அடி உயர விஸ்வரூப முருகன் சிலை அமைக்கப்பட்டு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாளான இன்று 23/11/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளில் அன்று காலை 6:45 மணிக்கு மேல் 7:45 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. முக்கியமாக மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளதால் முருக பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகனுடைய அருள் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.